ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேட் ஷாப்பின் எழுதிய த அவேக்கிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான். ஸோ நம்ம நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்குங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல். பப்ளிஷ் ஆனது வந்து 1899 ஏப்ரல் 22 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதோட ஜானர் வந்து என்னென்னா ஃபெமினிஸ்ட் லிட்ரரி அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபெமினிசம் அப்படின்னாவே என்னன்னு தெரியும், அந்த பெண்களுடைய நிலை, அதை பற்றி மட்டும்தான் இதில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் வந்து ஹெட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அந்த கேரக்டர் இது மாதிரி சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். கேட் ஷாப்பின் அவர் பிறந்தது வந்து February 8, 1850 வந்து பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 22, 1904 வந்து அவர் இறந்திருக்கார். இவரோட 2 ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே யூ ஃபால்க் அப்படின்ற அந்த ஸ்டோரி வந்து 1894 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1890, த ஸ்டோரி ஆஃப் அன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு, த ஸ்டோம் 1898, த அவேக்கிங் அப்படின்ற ஸ்டோரி வந்து 1899 வந்து எழுதியிருக்காரு. இப்போ நாம் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கேரக்டர் பற்றி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்னா பென்டலியர். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்டே இவங்க தான். இவங்களுக்கு எவ்வளோ வயதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயசு ஆகுது. ஸோ இவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினான்சி அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் கேரக்டர் என்னன்னா லியான்சி பென்டலியர். ஸோ அந்த பென்டலியர் அப்படின்றது என்னன்னா அவங்களுடைய குடும்ப பரம்பரையான ஒரு பெயர் தான் வந்து பென்டலியர் அப்படின்றது. இவருக்கு எவ்வளோ வயதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆகுது. இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கூட, அதாவது நம்ம ஹெட்னா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து மெடமஸ்லி பீஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு என்னன்னா அன்மேரிட் உமன். ஸோ இவங்களோட பேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ இவங்களே நிறைய மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதிலிருந்து அவங்கள அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒதுக்கி இவங்க வாழ்ந்துச்சுருப்பாங்க. ஸோ இவங்களை கிட்ட வந்து நம்ம ஹெட்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் டைமில் போவாங்க. நான் ஸ்டோரி சொல்லும் போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து என்னென்னா மேஜமி அஜில் ரிங்னோட்டல். இவங்க யாருன்னா ஹெட்னாவோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஹலசி ஆர்பன். ஸோ இவங்க யாருன்னா அனதர் கேரக்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இதில் ஃபோக்கஸ்டாக யாரை பற்றி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்னா அவங்கள பற்றி தான் மையமாக போயிருக்கு. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நாவல் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டலியர் அந்த குடும்பத்திலிருந்து தொடங்குது. ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியான்சர்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. அவங்களுடைய மனைவி தான் வந்து யாருன்னா நான் சொன்ன மாதிரி ஹெட்னா. அவங்களுக்கு வந்து 2 மகன் இருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டியன் அண்டு தென் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டேவுக்காக வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு வந்து போகிறாங்க. அந்த தீவு பேர் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த தீவில் வந்து விடுமுறைக்கு வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து மேடம் லெப்ரின் அவங்க வந்து இருக்காங்க. அவங்களுடைய 2 பசங்களும் அங்கே இருக்காங்க. யாருன்னா ராபர்ட் அண்டு விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த தீவிலே இருந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறவங்களும் அவங்க தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டான அடல்ட் அவங்க கிட்ட வந்து நிறைய நேரத்தை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய குவாலிட்டி, மனைவி, தாய், அவங்களுடைய கடமை, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த தீவு பேர் என்னன்னு அப்படின்னா கிராண்ட் தீவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த தீவில் வந்து நம்மளுடைய ஹெட்னாவுக்கும் ராபர்ட்டுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்னென்னா ஒரு லவ் மாதிரி ஒரு அஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது நம்மளுடைய ஹெட்னா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனத்தை வந்து ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிட்டார். யாருன்னா ராபர்ட். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ராபர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா பிஸ்னஸ் விஷயமா வந்து மெக்சிகோ வந்து டிரான்சிட் ஆகி போயிடுறாங்க. டிரான்சிட் ஆகி அங்கே போனதையும் அதுக்குள்ளே இப்போ என்ன முடியுதுன்னா அந்த இடத்துல வந்து கோடை விடுமுறை அப்படின்றது எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கிடையில் வந்து நம்மளுடைய ஹெட்னா வந்து தன்னுடைய செயலான அந்த தாய்மையை வந்து கடமையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி அவங்க தன்னுடைய கடமையை செய்யும் போது அந்த உரிமையை பற்றி அவங்க மறுபரிசீலனை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா நாம் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ராபர்ட் வந்து அங்கேருந்து போயிட்டான் இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து
எதுக்காக ஃபோக்கஸ்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரை பற்றி நான் கவலைப்படுறது இனிமேட்டுக்கு என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்னா வந்து அவங்களுடைய சந்தோஷத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்ற அந்த சமூகத்துக்கு வந்து எதிராகவே அவங்க செயல்படுறாங்க. யாருன்னா நம்மளுடைய ஹெட்னா வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பாரம்பரிய கடமைகளை வந்து செய்யவும் மறந்துடுறாங்க. ஸோ நம்மளுடைய இதை பார்த்த வந்து லியான்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியோட மனநல வந்து பாதிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி கேட்குறாங்க ஆலோசனை. ஸோ லியான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து பழைய நிலைக்கு மாறுற வழி, நீ எங்கேயுமே வெளியே போகாத, ஏன்னா இப்போ நீ எல்லாருக்கும் எதிராக செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுறாங்க. லைக் தட் இஸ் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்ச காலம் போகுது. அதுக்கப்புறம் வந்து வணிக ரீதியாக நம்மளுடைய லியான்ஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்புறாரு. எங்கே அவர் கிளம்புறாருன்னா, வெளியே இதுக்காக வந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது வந்து அங்கே வந்து நிறையா சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அனுப்பிடுறாரு. யாருக்குன்னா நம்மளுடைய எட்னா கிட்ட வந்து அனுப்பிடுறாரு. என்ன காரணம்னா, அவங்க வந்து அப்போ வந்து சின்ன குழந்தைங்களை பார்த்து பழைய ஞாபகங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, எட்னா வந்து நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உரிமைகளை வந்து அவங்க எடுத்துக்கும் போது, நான் சுதந்திரமாக இருக்கும்போது அப்படின்ற பட்சத்தில் மற்றவங்களுக்கு எல்லாமே அது தவறாப்படுது. அதுதான் காரணம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லும் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையை மட்டும் பேசி பாருங்களேன், ஒரு உறவு உங்ககிட்ட நிற்காது, நீ மட்டும் தான் தனிபரமாக நிற்குவீங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ யார் நிற்கிறாங்கன்னா, எட்னா வந்து நிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே, அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே அங்கேருந்து எங்கே கிளம்புறாங்க அப்படின்னா, வெளியே ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி அங்கே போகும்போது ஒரு பங்களாவில் வந்து ஒரு சண்டை ஒன்று ஏற்படுது. அங்கே ஒரு வழக்கறிஞர் வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு கேஸ் ஒன்று புக் பண்ணுறாரு. அப்போ என்ன கேஸ் புக் பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறத வந்து ஒரு கேஸ் புக் பண்ணுறாரு. ஆனால் இது வரையும் நம்ம ஹெட்னா வந்து அதை செஞ்சதே கிடையாது. ஸோ அதெல்லாம் மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெட்னா வந்து மெடலியஸ் ரைஸ் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்க நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு மியூசிக் மியூசிஷியன். ஸோ அவங்கள சந்திக்கும் போது அவங்களும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா, நானும் வந்து மற்றவங்க சொல்கிற அந்த செயல்லே ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து என்னவே நம்ப ஆரம்பித்தேன். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த மியூசிக்கில் வந்து இவ்வளோ திறமையாக நான் இங்கே வந்து வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னதையுமே அது யாருக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்குன்னா, நம்மளுடைய ஹெட்னாவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இன்ஸ்பயராக இருந்ததுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நாமளும் வந்து இருக்கலாம், நாமளும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தனக்கு தானே ஒரு வைராகத்தையை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரெயின்ஸ் அதே மாதிரி ராபர்ட், இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதில் வந்து இந்த கடிதங்கள் வந்து பரிமாற்றம் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ரெயிஸ்டிடம் வந்து போய் எட்னா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ராபர்ட் வந்து லெட்டர் எழுதிட்டுருக்காரு தானே, தயவு செஞ்சு என்னை பற்றி எதனா எழுதியிருக்காரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்யூஸ்டாக பொலைட்டாக வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க ரெயிஸ்டன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து எட்னாவுக்கு வந்து புரியுது, ஓ அவருக்கு நம்ம மேலே வந்து பாச அன்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சதுமே அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ராபர்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நியூ அயர்லாந்துக்கு வந்து திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அதுக்கு முன்னாடி எட்னா வந்து அவங்க வெறுத்துட்டு போனதாக ஒரு பொய் சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனால் இப்போ இங்கே வரும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் அவங்கள வெறுத்துட்டுலாம் போல, உண்மையாகவே அவங்க மேலே எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கேயே அவங்க கூடயே இருக்க போகிறாரு. ஸோ இதை விரும்பாத ஒரு சில பேர் வந்து அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, அடல் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரசவம் ஒன்று நடந்துட்டுருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெட்னா வந்து போவாங்க. எங்கன்னா அவங்களுடைய தீவுலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, ராபர்ட் கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராபர்ட் கிட்டலாம் சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய குற்றச்சாட்டு சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராபர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கின நம்மளுடைய எட்னா வந்து மறுபடியும் அந்த தீவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூசைட் வந்து அட்டன் பண்ணுறாங்க. யாருக்காக அப்படின்னா, ராபர்ட்காக வந்து அட்டன் பண்ணிட்டு, ஆனால் டெத் ஆகிறதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் பொழைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னிச்சையாகவே செயல்பட்டு நானும் வந்து ஃப்ரீடமாக இருக்க விரும்புகிறேன், நான் எது மேலேயும் பற்றுதல் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து எல்லாத்தையும் வெறுக்க தோணிட்டு அவங்களுடைய வழியை அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சரை ஏன் சொல்கிறாங்கன்னா,
அந்த ஹெட்னா அப்படின்ற அந்த ஒரு பெண்மணியோட கேரக்டர் பாருங்கள், எவ்வளோ இடத்துல வந்து எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தாண்டி அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து இந்த ஒரு நாவலில் வந்து நம்மளுக்கு ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாவலை கொடுத்த நம்மளுடைய ஆத்தருக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் நிறையா தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். என்னுடைய இன்னொரு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் இனிமேட்டுக்கு நிறைய கண்டென்ட் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.